உலக அரங்கில் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள், ராஜதந்திர நகர்வுகளை பற்றி அத்துறைசார் வல்லுநர்களோடு நேர்காணல். சமகால அரசியல். வணக்கம் நேர்களே. இன்றைய சமகால அரசியலில் இலங்கை நிலவரத்தை பற்றி ஆராய எமது இலங்கையிலிருந்து ஊடகவியலாளர் திரு இந்திரஜித் அவர்களோடு இணைந்துள்ளோம். வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். முதலில் நாம் உங்களிடம் கேட்கவிருப்பது, இலங்கையில் அனுரா ஆட்சி அமைத்த பின் 2 தேர்தலை முகம் கொடுத்ததன் பின் இப்பொழுது மாகாண சபை எலெக்ஷனுக்காக அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கான ஆதரவு குறைந்து வருவதாக பல கருத்து கணிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது எந்த அளவுக்கு உண்மை, எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இலங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் புதிய அரசாங்கம். வளமையாக ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம், அதே போல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, போஜன பரமுன என்று வந்த அரசாங்கங்கள். அந்த வகையிலே அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் புதிய அரசாங்கமாக இருக்கின்ற பகுதியால் அவர்கள் வழங்கிய உறுதிமொழிகள் மற்ற அரசாங்கங்களை விட மாறுபட்டிருந்தன என்பது அனைவரும் தெரியும். அந்த வகையிலே இந்த மாறுபட்ட உறுதிமொழிகளை வழங்கி வந்த அந்த அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்துக்கு தெரியும், இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை தனித்து இயங்க முடியாது. அதாவது இலங்கையின் அரசியலில் தனித்து இயங்க முடியாது. சர்வதேசத்தின் நியமத்தின் அடிப்படையில் தான் இலங்கையில் ஆட்சி நடத்த முடியும் என்பது அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்துக்கு தெரியும். என்றாலும் கூட தேர்தலுக்காக அந்த வாக்குறுதிகளை வழங்கியிருந்தது. எனவே அந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் மையப்படுத்தி ஏற்கனவே இருந்த சில விடயங்களையும் ஒன்றுபடுத்திதான் தற்போது அதன் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதன் போது இந்த வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு அதனை செயற்படுத்தாமல் இருப்பதனால் மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு குறைந்திருக்கிறது என்பது உண்மை. என்றாலும் கூட அது தேர்தல் காலத்தில் மீண்டும் வருகின்ற வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த கட்சிக்கு எதிர்கட்சி என்ற அடிப்படையில் இன்னும் கட்சிகள் உருவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியும் சஜித் பிரேமதாசவின் கட்சியும் இணைந்து கொள்ளப் போவதாக செய்திகள் வந்தாலும் கூட அவர்கள் இன்னமும் அதற்கு உறுதிப்பாடான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. எனவே இந்த அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சிக்கான ஆதரவு குறைந்து வருவதாக சொல்லப்படுகின்ற விடயம் கருத்து கணிப்புகளை தவிர அதன் அர்த்தத்தில் நாங்கள் கொள்ள முடியாது. உண்மையாக அது குறைந்திருக்கிறது என்று கொள்ள முடியாது. ஏனென்றால் சில விடயங்களில் அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் தற்போது சில விடயங்களை செய்து வருகின்றது. குறிப்பாக இந்த மோசடி தொடர்பான விடயங்களில் விசாரணைகள் என்ற விடயங்களில் செய்து வருகிறது. ஏனென்றால் கூட இலங்கையின் சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப அந்த அரசாங்கத்தால் அடுத்த கட்டத்தை நகர முடியவில்லை என்பதும் உண்மையாகத்தான் இருக்கிறது. ஆனால் பலதரப்பட்ட ஊழல்வாதிகளை தாங்கள் கைது செய்வோம், அவர்களை சட்டத்துக்கு முன்பாக நிறுத்துவோம் என்று கூறியிருந்து ஆட்சி அமைத்தாலும் அதற்கு ஏற்ப சில நடவடிக்கைகளை முன்னெடுப்பு செய்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய கைதுகள் இதுவரை பாரிய அளவில் இடம்பெறவில்லை. முக்கியமான கைதுகள் இடம்பெறவில்லை. இதற்கு இடைப்பட்ட தருணத்தில் 3 குற்றவாளிகளாக ஏற்கனவே கருதப்பட்டவர்கள் சிறையில் இருந்தாலும் அவர்களை இப்பொழுது நீதியரசர் விடுதலை செய்யுமாறு பணிந்து கோரிக்கை வைத்திருக்கிறார் அரசாங்கத்திடம். இது ஒரு முரணான ஒரு செயல்பாடாக மக்கள் பார்க்கிறார்கள் அல்லவா? இந்த திட்டத்திலே நேற்று அணைக்கிறேன், இன்று உங்களுக்கு விடிய காலையா இருக்கும் நினைக்கிறேன். அந்த அளவிலே இப்பொழுது ஒரு அறிக்கை வெளியே வந்திருக்கிறது. சட்டமா அதிபர் திணைக்களத்தால் அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சட்டமா அதிபர் திணைக்களத்தால் இந்த விடயம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டன. இதனையடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சட்டமா அதிபரை அழைத்து இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடி இருந்தார். என்றாலும் கூட சொல்லப்பட்ட விடயம், இந்த லசந்த விக்ரமதுங்க கொலைக்கும் இந்த 3 பேரின் விடுதலைக்கும் எவ்விதமான தொடர்புகளும் இல்லை என்று சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அத்துடன் இந்த லசந்த விக்ரமதுங்கவின் வாகன ஓட்டுநர் அந்த சாட்சியாக இருந்திருக்கிறார். அதாவது அவர்தான் அந்த கொலையின் போது சாட்சியாக இருந்திருக்கிறார். எனவே அந்த ஓட்டுநர் கடத்தப்பட்டிருக்கிறார் ஒரு கட்டத்திலே. அந்த கடத்தப்பட்ட விடயம் தொடர்பிலேயே இந்த மூவரும்
குற்றம் சுமத்தப்பட்டனர். எனவே அந்த குற்றச்சாட்டு தொடர்பிலேயே இவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பில் இவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்ற கருத்தை தற்போது சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. ஆனா இல்லை, இதுல ஒரு முக்கியமான விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் இந்த மூவருக்கும் வைக்கப்பட்டிருந்த குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்டது இவர் லசந்த விக்ரமசிங்கவின் கொலை வழக்கில் இருந்த ஆதாரங்களை அளித்தார்கள் என்றுதான் இந்த மூவரையும் கைது செய்தார்கள். ஆனால் எப்படி இதற்கும் அதற்கும் தொடர்பில்லை என்று சட்டமா அதிபர் இப்பொழுது அதிலும் ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது லசந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கு என்னும் அதாவது ஓட்டுநர் கடத்தப்பட்ட வழக்கும் ஒரே வழக்கில் பதியப்பட்டிருப்பதாக சட்டமா அதிபர் திணைக்களம் விளக்கம். எனவே இந்த விடயத்தில் அதன் தெளிவான ஒரு விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. அதாவது 2 வழக்குகளும் ஒரே எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இது சாதாரணமாக தெளிவுபடுத்தல் என்று சொன்னாலும் கூட இலங்கையின் அரசியல் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நடந்த பல கொலைகள் அல்லது பல விடயங்கள், பல சம்பவங்கள் தொடர்பாக அடையாளங்கள் அளிக்கப்பட்டு விட்டன. ஏற்கனவே அவ்வாறு நடந்திருப்பதனால் தற்போது எடுக்கப்படுகின்ற எந்த முயற்சியும் சிறிதளவு முன்னேற்றத்தை காணுமே ஒழிய நிச்சயமாக பாரிய அளவில் அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கம் சொல்லி வந்த அளவுக்கு வெற்றி பெற போவதில்லை என்பதுதான் சாதாரண மக்களும் தெரிந்து கொண்ட விடயம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இலங்கையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான டாலர்களை வெளிநாட்டுகளுக்கு கொண்டு சென்றார்கள், முதலீடு சென்றார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. என்றாலும் அந்த தரப்பு தற்போது அதற்கு சவால் விடுக்கிறது, நீங்கள் முடிந்தால் கொண்டு வந்து தாருங்கள் என்று. எனவே அந்த அளவுக்கு ஏற்கனவே சட்டத்திட்டங்கள் எல்லாமே மாற்றியமைக்கப்பட்டு கச்சிதமாக செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இப்போதைக்கு பிடிக்க வேண்டுமாக இருந்தால் சில விடயங்களை மட்டும் மக்களுக்கு காட்டுவதற்காக செய்ய முடியுமே ஒழிய பழைய விடயங்களை மீண்டும் கிளறி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது கூட கஷ்டமாகத்தான் இருக்கும். அதுவும் மறுபக்கத்தில் நீங்கள் சொல்ல போனால் இந்த கொலைகளுக்கு பின்னால் இலங்கை இராணுவம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இராணுவத்தை பகைத்துக் கொண்டு அன்றகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் எந்த அளவுக்கு செயல்படும் என்பதும் இங்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் இராணுவத்தை பகைத்துக் கொண்டு என்கிற போது அதாவது இந்த இராணுவத்தினர் யாருக்கு விசுவாசம் இருந்தார்கள், இந்த இராணுவத்தினர் யாரால் உந்தப்பட்டு இந்த விடயத்தை செய்தார்கள் என்று பார்க்கிற போது அரசாங்கமே இந்த விடயங்களை முன்னெடுத்தது என்பதுதான் சொல்லப்படுகிற விடயம். எனவே அரச உத்தரவுக்கு அமைய அல்லது அரசாங்கத்தின் உத்தரவுக்கு அமைய செய்யப்பட்ட இந்த விடயங்கள் தற்போது இராணுவத்துக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துமாக இருந்தால் நிச்சயமாக அது இராணுவத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒரு முரண்பாட்டை கொண்டு வர முடியும். எனவே இந்த விடயத்தை அரசாங்கம் நிச்சயமாக பக்குவமாக அல்லது சமயோசித நிலையில் தான் பார்க்க முடியுமே ஒழிய உடனடியாக விஷயங்களை செய்ய முடியாத நிலைமை இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக தாங்கள் முன்னெடுத்த இன்வெஸ்டிகேஷன் அனைத்தும் நிறைவுக்கு வருகின்றது, நாங்கள் கூடிய விரைவில் குற்றவாளியை அறிவிப்போம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அண்மை காலத்தில் இதை பற்றின பேச்சுவார்த்தையாகவே இருந்ததை ஒழிய இதை எடுத்து அடுத்த அறிக்கைகள் எதுவும் இதுவரை வரவில்லை. உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வந்திருக்கின்றன? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரிய ஏற்கனவே சுவிஸிலிருந்து அசாத் மௌலானா இவர் அதாவது கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையானின் செய்தி தொடர்பாளராக இருந்தவர், இவர் அழைக்கப்பட போகிறார், இலங்கைக்கு அழைக்கப்பட போகிறார், அவர் மூலம் வாக்குமூலம் பெறப்பட போகிறது என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. என்னுடன் கூட எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தற்போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியும். ஏனென்றால் அவர் ஏற்கனவே அகதி அந்தஸ்து கோரித்தான் அங்கு சென்றிருக்கிறார். எனவே அவரை கொண்டு இந்த விடயத்தை மீண்டும் கொண்டு வர முடியுமா? இதில் ஒரு விடயம் ஊடகங்கள் பிரதிபடுத்தியிருந்தன. அதாவது கோட்டபய ராஜபக்ச கைது செய்யப்படுவார், அவர்தான் இந்த கொலைக்கு பின்னால் இருந்தார் என்ற அடிப்படையில் பிள்ளையான் கைது செய்யப்படுவார் என்றெல்லாம் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. எல்லாம் கூட இதில் சிக்கல்கள் இருக்கின்றன. சர்வதேச மயப்படுத்தப்பட்ட விடயத்தை பொறுத்தவரையில் இந்த ஏற்கனவே அசாத் மௌலானா அடைக்கலம் கோரியிருக்கிறார். இந்த அடைக்கலம் கோரிய அவர் கொடுத்த வாக்குமூலம் உண்மையானதா பொய்யானதா என்பது தெரியாது. ஏனென்றால் அவர் அடைக்கலம் பெறுவதற்காக அந்த வாக்குமூலத்தை கொடுத்திருக்கலாம் சில வேளைகளில். எனவே அதன் உண்மைத்தன்மை ஆராயப்பட வேண்டும். அந்த ஆராயப்பட்ட பின்னர் தான் இந்த வழக்கின் அடுத்த கட்டம் நகர முடியும். என்றாலும் கூட கர்தினால் மெல்கம் ரஞ்சித்துக்கு கொடுத்த வாக்குறுதியை அன்றகுமார திசாநாயக்க காப்பாற்ற வேண்டும். அதே போல ஏனைய அரசாங்கங்களை போல் தாமும் நடந்து கொள்ள முடியாது என்பதை காட்ட வேண்டும்.
இதில் மற்றொரு விடயம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எதிர்கட்சிகள் ஏற்கனவே குற்றம் சுமத்தி இருக்கின்றன. இந்த கட்டத்தை அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கம் சற்று தாமதிக்கிறது என்ற காரணத்தை. ஏனென்றால் ஏற்கனவே அன்றகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்தில் பாதுகாப்பு விடயங்களுக்காக நியமிக்கப்பட்டுள்ள 2 முன்னாள் பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த விடயத்திலே சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே உதய கம்மம்பில நாடாளுமன்ற உறுப்பினரால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரால் சுமத்தப்பட்டுள்ளது. எனவே இதனை மறைக்கும் முகமாகவே இவர்கள் பல்வேறு பொய்களை கூறி வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் அவரால் முன்வைக்கப்பட்டது. எனவே இங்கு அன்றகுமார திசாநாயக்கவால் நியமிக்கப்பட்ட 2 பாதுகாப்பு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளும் இந்த விடயத்திலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த உயிர்த்த தாக்குதல் விடயத்திலே உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை, விசாரணைகள் நடக்கவில்லை, அல்லது கிடைத்த தகவல்களை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறார்கள். எனவே அவர்களையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் தற்போது அன்றகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதனையும் மையப்படுத்திதான் இந்த விசாரணை இடம்பெறும் என்பதுதான் உண்மை. இரண்டால் உங்களுக்கு தெரியும், அன்றகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அரசியல் மயப்படுத்தப்பட்ட விடயங்களை நாங்கள் கொண்டு செல்ல மாட்டோம் என்று இந்த வெளியுறவு அதாவது ராஜதந்திர விடயங்களில் கூட செய்ய மாட்டோம் என்று சொன்னது. ஆனால் இப்பொழுது ராஜதந்திர நியமனங்கள் பெரும்பாலும் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே அரசாங்கங்கள் இலங்கையில் ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கங்கள் எப்பொழுதும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை தவிர வெறுமனே அவர்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப கொள்கைகளை மாற்றிக்கொள்கிற ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது. அதில் இந்த அரசாங்கமும் வேறுபட்டது அல்ல என்பதுதான் தற்போது செய்யப்பட்டு வருகிறது. என்றாலும் ஏனைய அரசாங்கங்களை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கம் சற்று வித்தியாசமான அரசாங்கமாக இருக்கும் என்று மக்கள் இன்னும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். நல்லது. இதே போல அவர்கள் அண்மையில் முன்னெடுத்த மிக முக்கியமான விடயம் கிரீன் ஸ்ரீலங்கா. இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படும் பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது. இதை தொடர்ந்து அது சார்ந்த விடயங்கள் எவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன? கிளீன் ஸ்ரீலங்கா ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அதில் முக்கியமாக கவனிக்கப்பட்டது 2 விடயங்கள். அதாவது வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கின்ற மேலதிக பொருட்களை அகற்றுவது அல்லது போக்குவரத்து துறையில் சில விடயங்களை கொண்டு வருவது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அவ்வாறான கிளீன் ஸ்ரீலங்கா என்பது உண்மையாக இந்த மோசடிகளை தவிர்க்கும் ஒரு செயற்பாடுதான் என்பதுதான் அடிப்படை உண்மை. ஆனாலும் அவர்கள் அதனை நேரடியாக சொல்லாமல் இலங்கையை சர்வதேசத்தில் ஒரு இலங்கையின் கீர்த்தியை, இலங்கையின் புகழை உச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டும், மக்கள் மத்தியிலே இருக்கின்ற நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப வேண்டும், இதைத்தான் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்கிறார்கள். என்றாலும் கூட அதற்கான முன்னெடுப்புகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்பட்டனவா என்பது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த இன நல்லிணக்கம் தொடர்பான விடயங்கள் கூட இலங்கை அரசாங்கத்தால் இன்னும் முன்னெடுக்கப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்கின்றன. சரி, நிச்சயமாக. ஆனால் ஏற்கனவே இருக்கின்றது. சொல்லுங்கள். ஏற்கனவே நடந்து வர விடயங்கள் சாதாரணமாக மக்கள் மத்தியிலே இருக்கிற, அதாவது அவர்களின் இயல்பான விடயங்களை மாற்றுவது என்பது இலங்கையை பொறுத்தவரையில் சற்று கடினமான விடயம். ஏனென்றால் ஏற்கனவே இந்த நாடு ஒரு யுத்தத்துக்கு உள்ளான நாடு. எனவே யுத்த நிலைமையில் இருந்து கொண்டு அந்த நாடு எப்பொழுதுமே சிங்கள மக்கள் தமிழ் மக்களை சந்தேகமாக பார்ப்பதும், தமிழ் மக்கள் சிங்கள மக்களை சந்தேகமாக பார்ப்பதும் தற்போது அது இயல்பான ஒன்று. அதனை மாற்ற முடியாது. அதை மாற்ற வேண்டுமாக இருந்தால் 2 தரப்பும் மன்னிப்பு என்ற அடிப்படையில் இணங்க வேண்டும். அது தமிழ் மக்கள் சிங்கள மக்களை மன்னிக்க வேண்டும், அதே போல சிங்கள மக்கள் தமிழ் மக்களை மன்னித்தால் மாத்திரமே இலங்கையில் நல்லிணக்கம் ஏற்படும். ஆனால் அதை நாங்கள் தென்னாப்பிரிக்க முறைக்கு ஒப்பாக கொண்டு வர முடியாது. எனவே அவ்வாறான நிலைமை இலங்கையில் இல்லை. எனவே இலங்கையில் தற்போது இருக்கிற பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இந்த விடயங்களையும் அன்றகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் எந்த அளவுக்கு கொண்டு செல்லும் என்பது ஒரு சவாலான விடயம் தான். எனவே கிளீன் ஸ்ரீலங்கா ஒரு பெயருக்காக உருவாக்கப்பட்டதை ஒழிய அதன் செயற்திட்டங்கள் நினைத்த அளவில் கொண்டு செல்ல முடியாது. என்றாலும் தாமதமாக சில விடயங்களை கொண்டு செல்ல முடியும் என்பதுதான் மக்கள் மத்தியில் இருக்கின்ற கருத்தாக இருக்கிறது. நல்லது. நிறைவாக உங்களிடம் ஒரு கேள்வி. பொருளாதார ரீதியில் விலைவாசிகள்
இலங்கையை பொறுத்தவரையில் எவ்வாறு இருக்கிறது, கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது, குறைந்திருக்கின்றதா இல்லை அதே போல இருக்கின்றதா? ஆரம்பத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் முட்டை விலை திடீரென்று குறைந்தது, மீண்டும் ஏறினது, திருப்பி குறைந்திருக்கு என்று சொல்லுகிறார்கள். இதே போல இது மாத்திரமல்ல, ஒரு சாதாரண மக்கள் வாழ்வாதாரத்துக்கு வாழக்கூடிய அளவிற்கு விலைவாசிகள் ஓரளவு கணிசமான அளவு குறைந்திருக்கின்றனவா? ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு கூறலாம். பச்சை மிளகாயின் விலை 1200 ரூபாவாக இருக்கின்றது. இலங்கையில் எந்த அளவுக்கு விலை குறைந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் மாறி மாறி வருகின்ற ஒரு நிலைமை தான் இருக்கிறது. வறட்சி காரணமாக அல்லது காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்படுகின்ற அதாவது இலங்கையில் எந்த பொருட்களுமே கையிருப்பில் வைக்கப்பட்டு உரிய நேரத்தில் விநியோகிக்கப்படுகிற நிலைமை இன்னும் ஏற்படவில்லை. இலங்கையில் உங்களுக்கு தெரியும், தேசிய கொள்கை என்பது எந்த விடயத்திலும் இல்லை. பொருளாதார விடயத்திலா இருக்கட்டும் அல்லது வெளிநாட்டு கொள்கையா இருக்கட்டும், எந்த விடயத்திலுமே தேசிய கொள்கை என்ற ஒரு விடயம் கொண்டு வரப்படவில்லை. அந்தந்த அரசாங்கங்கள் வருகின்ற போது தமக்கு ஏற்றவாறு கொள்கைகளை இயற்றி அதனை செயற்படுத்தி வருகின்றன. அந்த வகையிலே இந்த கையிருப்பு என்கிற விடயம் இலங்கையை பொறுத்தவரையில் இல்லை. எனவே இந்த கையிருப்பு இல்லாத நிலையில் எந்த அளவுக்கு இதனை சாத்தியப்படுத்த முடியும் என்பதுதான் இங்கு காரணம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது உண்மை. ஆனால் இது அன்றுகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கத்தின் மீது சுமத்தப்பட வேண்டிய குற்றச்சாட்டு அல்ல, ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு சொல்லப்படுகின்ற கூட அரசு நிர்வாகம், அரசாங்கத்தை விடுவோம், அரச நிர்வாகம் எவ்வாறு இயங்கியிருக்கிறது? அரசு அதிகாரிகள் தானே இதனை உரிய முறையில் செயற்படுத்த வேண்டும். அந்த அரசு அதிகாரிகள் உரிய முறையில் இதை கையிருப்புப்படுத்தாமல் எவ்வாறு அரசாங்கத்தை குற்றம் சுமத்த முடியும் என்ற ஒரு கேள்வியும் இருந்தது. எனவே இங்கு ஒரு தேசிய ரீதியில் ஒரு கொள்கை வகுக்கப்பட்டு இத்தனை பொருட்களை இந்த அளவுக்கு காலத்துக்கு தேவை, இந்த அளவு நேரத்தில் நாங்கள் காலநிலை மாற்றம் ஏற்படும், அந்த நேரத்தில் தட்டுப்பாடு ஏற்படும். எனவே தட்டுப்பாடு ஏற்படுகின்ற போது இந்த அரிசியை அல்லது இந்த மரக்கறியை நாங்கள் சந்தைக்கு விநியோகிக்கலாம் என்ற ஒரு கொள்கை கூட இன்னும் இலங்கையில் செயல்படவில்லை. எனவே இலங்கையில் வருகின்ற இந்த பணவீக்கம் அல்லது பணச்சுருக்கம் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் கூட எப்பொழுதுமே ஒரு தளம்பு நிலையிலே இருக்கிறதே ஒழிய நிரந்தரமான நிலையை எட்ட முடியவில்லை. எனவே ஒரு கிழமைக்கு இருக்கின்ற விலை அடுத்த கிழமை மாறக்கூடும், குறையக்கூடும், கூடக்கூடும். எனவே இலங்கை மக்களை பொறுத்தவரையில் இது ஒரு சாதாரண நிகழ்வு. எனவே மக்கள் அதனை எதிர்பார்த்து செயற்படுகின்ற விடயங்கள், மக்கள் அதற்கு எதிராக போராடக்கூடிய தன்மைக்கு தற்போது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள் அதனை முன்வைத்து எப்பொழுதுமே போராட்டம் நடத்தவில்லை. அதாவது விலைவாசி அதிகரித்து விட்டது என்பது குறித்து நான் நினைக்கவில்லை. அண்மை காலத்தில் எந்த விதமான போராட்டங்களும் நடத்தப்படவில்லை. எனவே மக்கள் நாட்டின் நிலைமைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு வாழ பழகி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. அல்லது மக்களும் ஓரளவு புரிந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். புதிய அரசாங்கம் ஓரளவு ஒரு காலம் கொடுக்க வேண்டும், பார்ப்போம் என்ன செய்வார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் போல். நல்லது, மீண்டும் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் இந்த அரசாங்கத்தின் மூலம். இலங்கை மக்களுக்கு மாத்திரமல்ல, இலங்கை மக்களை புலம்பெயர்ந்து வாழும் பல தேச மக்களும் அவர்களும் அவர்களோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள் தம் உறவுகள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று. சரி, நல்லது. இதுவரை காலமும் நேரமும் எங்களுக்கு பல வித்தியாசமான தகவல்களை தந்தீர்கள். மீண்டும் வருகிற ஒரு நாட்களில் மீண்டும் உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அதுவரை ரூபம் டிவி சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகள், வணக்கம். நன்றி, வணக்கம்.